கீழே விழுகிறத பார்த்து கொண்டாட உன்னோட அத்தனை எதிரிகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீ சொல்ற இந்த ஒரு வார்த்தை அவங்க காதை கிழிச்சிட்டு கேட்கணும். நான் வந்துட்டேன், நான் திரும்ப வந்துட்டேன். உன்னை நக்கலா பார்த்த எல்லாரும் இதை கேட்கணும். எதிரில இருந்து உன்னை கிண்டல் பண்ண அத்தனை விருந்தாளிகளுக்கும் இது கேட்கணும். நான் திரும்ப வந்துட்டேன். Nobody cares about your story until you win. கீழே விழுந்தாலும் எவ்வளவு அடி வாங்கினாலும் நீ திரும்ப எழுந்து வர்ற அந்த பவர் உன்னோட டிஎன்ஏல இருக்கு. உன்னோட அந்த கடந்த கால தோல்விகள் எல்லாம் உன்னோட இந்த கம்பேக்க பார்த்து நடுங்கணும். நீ தோத்துறணும்னு நினைச்ச எல்லாருக்கும் ஒண்ணு மட்டும் சொல்லு. இங்க நிறைய பேர் அவங்க கஷ்டத்தை பார்த்து பயந்து பாதியிலேயே எடுத்த சபதத்தையும் லட்சியத்தையும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. ஆனா நான் வேறன்னு சொல்லு. நிறைய பேர் கஷ்டத்தை பார்த்து அதுல சிக்கி நான் திரும்ப வருவேன்னு சொல்லுவாங்க. ஆனா அது என்னைக்கு எப்போன்னு தெரியாது. ஆனா நான் சொல்றத நல்லா கவனி. எனக்கு சௌகரியமா இருக்கிறப்போ நான் திரும்ப வரலாம்னு இருக்கிறேன்னு சொல்லாம இன்னைக்கு இப்போவே நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. நான் இப்போவே வந்துட்டேன். My comeback stronger than my setback. உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, லட்சியம் இருக்கு. அதை விட்டு கொடுக்காம இருக்கிறப்பதான் உன்னுடைய கம்பேக் ஆரம்பிக்குது. தோத்துட்டா செத்துட்டேன்னு அர்த்தம் இல்ல. கீழே தள்ளி விட்டா அப்படியே படுத்துறாத. கஷ்டத்தையும் தோல்வியையும் பார்த்து எதையும் செய்யாம பயந்து போய் குழம்பி போய் மூளையில இருக்காத. உன்னோட குறிக்கோளை அரைகுறையா முடிக்க போறதில்ல. தடைகளை உடைக்க லட்சியத்தை நிறைவேற்றதான் நீ பிறந்திருக்க. உன்னை சுத்தி கேலி கிண்டல் அவமானம் தோல்விகள் கஷ்டம்னு 1000 முள்வேலிகள் இருந்தாலும் முன்னேற்றத்தை தடுக்க 1000 தடைகள் வச்சாலும் உடைச்சு எரிஞ்சு போய்கிட்டே இரு. ஏன்னா ஒரு சின்ன அழுத்தத்துல உடைஞ்சு போறதுக்கு இந்த உலகத்துல நீ ஒன்னும் கண்ணாடி துண்டு இல்ல. உன்னோட இந்த கம்பேக்கு கடவுளே காத்துக்கிட்டு இருக்காரு. கஷ்டத்தை உடைச்சு எறிகிற சக்தி உனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. தடைகள் எல்லாத்தையும் உடைச்சு எரிஞ்சு முன்னாடி வா. Prove them wrong. நிலைமை சரியானதுக்கு அப்புறம் கம்பேக் ஆரம்பிக்காது. உன்னுடைய எக்ஸ்கியூசஸ் விட உன் லட்சியம் பெருசுன்னு நீ எப்போ முடிவு பண்றியோ அப்போதான் ஆரம்பிக்கும் உன்னுடைய கம்பேக். உன்னை நீயே காப்பாத்திக்கோ. சண்டை போடு, முயற்சி பண்ணு, வெளியே வா. நீ யாருன்னு ஞாபகப்படுத்துற வரைக்கும் ஒவ்வொரு தோல்வியையும் ஒன்னொன்னையும் சேர்த்து போராடு. If there is 1% chance, fight. காரணங்கள் சாகுற இடத்துல தான் உன்னுடைய பலம் பிறக்கும். இனி வர்ற காலம் உன்னுடைய காலம். அதனால நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. இதுக்கப்புறம் வர்ற காலத்துல உன்னுடைய பிளான் என்ன? இந்த சீசன்ல என்ன பண்ண போற? அடுத்த 90 நாள்லயா, 6 மாசத்துலயா, இல்ல 2 வருஷத்துலயா எப்போ சாதிக்க போற? என்ன சாதிக்க போற? அத இன்னைக்கு ஆரம்பி. The comeback always start in the dark. உன்னால முடியாதுன்னு நீ நினைக்கிற அந்த எல்லையை தாண்டும் போதுதான் உன்னுடைய உண்மையான சக்தி உனக்கே தெரியும். அந்த சக்தி உனக்குள்ள தான் இருக்கு. பயப்படாம திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்க ரிஸ்க் எடுக்க நீ தயாரா இருக்கணும். Never forget what you are. ஓ சோம்பேறித்தனத்துக்கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் திரும்ப எடுக்க நான் வரேன். அதுதான் என்னுடைய பிளான் சொல்லு. இது என்னுடைய கம்பேக்னு சொல்லு. உனக்குள்ள நீயே போட்டு வச்சிருக்கிற அந்த கோட்டை தாண்டி வா. நான் உனக்கு சவால் விடுறேன். தள்ளி போட்ட விஷயத்தை இப்போ பண்ணு. நீ எதை தள்ளி போடுறியோ அதை உடனே செய். ஏன்னா எதிர்காலம் தயங்குறவங்களுக்கோ இல்ல பயப்படுறவங்களுக்கோ கிடையாது. எதிர்காலம் துணிச்சலானவங்களுக்கோ தைரியமானவங்களுக்கு தான். நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். உலகம் உன்னை ஃபெயிலியர்னு சொல்லும் போது நீ அவங்க கிட்ட சொல்லு, நான் ஃபெயிலியர் இல்ல, நான் ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். என் கிரீடத்தை யாராலையும் எடுக்க முடியாதுன்னு சொல்லு. If you want to be strong, learn to fight alone. நீ டயர்டா இருக்கிறப்பவும் சரி, மத்தவங்க உன் மேல நம்பிக்கை இழந்தப்பவும் சரி, உனக்கு கஷ்டமா இருக்கிறப்பவும் சரி, பயத்துக்கும் தைரியத்துக்கும் நடுவுல நீ நிக்கும் போதும் சரி, பழைய இடத்திலேயே நிக்கலாமா இல்ல வேகமா முன்னாடி போகலாம்னு யோசிக்கும் போதும் சரி, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மத்தவங்க உன்னை பார்த்து இவன் என்னடா இவ்வளவு ஓடுறான், இவனுக்கு என்ன மதம் பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வேகமா ஓடு. Turn the pain into power. நீ அவங்களுக்கு பதில் சொல்லுவ. எப்படின்னா அடிப்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை எப்படியோ அப்படி. நீ அப்படி வாழும்போது தான் உன் புத்தி மாறும், உன் எல்லையும் மாறும். நீ சும்மா திரும்ப வரல, நீ லட்சியத்துக்காக எரிமலையா வெடிச்சு வர. நீ பழைய ஆளா வரல, நீ பழைய வெர்ஷனை கொலை பண்ணிட்டு நியூ வெர்ஷனா வர. This is 2.0.
நெருப்பா வார, புது பிளானோட வார, இனிமே நீ ஃபெயிலியர் இல்லன்னு நிரூபிக்கிறதுக்காக வார. அதனால இப்போ இந்த 3 விஷயம் உனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஒண்ணு, உன் மைண்ட் செட்டை மாத்து. எங்க நீ உடைஞ்சு போனியோ அதை பத்தி யோசிக்காம உன்னை மறுபடியும் உருவாக்குறதுல உன் கவனத்தை வை. 2, உன்னுடைய ஒழுக்கம். ஒரு சின்ன அடியா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பழக்கமா இருந்தாலும் சரி, உனக்கு நீயே கொடுத்துக்கிட்ட ஒவ்வொரு சின்ன வாக்குறுதியையும் காப்பாத்து. 3, உன் லட்சியத்துல குறிவை. உன்னுடைய பழைய வெர்ஷன் இனிமே இல்ல. இப்போ நீ உன்னை உருவாக்கிட்டு இருக்கிற. இதுதான் உன்னுடைய எதிரிகளுக்கு பெரிய ஆபத்தா தெரியணும். யாருடைய தப்புக்கோ இன்னும் நீ ஏன் மன்னிப்பு கேட்கிற? உன்னுடைய கடந்த காலம் முடிஞ்சிருச்சு. உன் லட்சியத்துக்காக வாழ ஆரம்பிக்கும் போதுதான் உனக்கே தெரியும் நீ எவ்வளவு பவர்ஃபுல்னு. நீ உன்னோட மோசமான நாட்களை தாண்டி வந்துட்ட. இதயமே நொறுங்குற கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு வந்துட்ட. மத்தவங்களா இருந்தா அந்த தீயில கருகி போயிருப்பாங்க. ஆனா நீ அந்த நெருப்பையே ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி கடந்து வந்திருக்கிற. நீ இன்னும் இங்கதான் இருக்க. அதனால நேரா நிமிர்ந்து சொல்லு. உன் தலையை உயர்த்து. உனக்குள்ள இருக்கிற முழு பலத்தோட சத்தமா சொல்லு. இன்னும் இது முடியல, நான் தோத்து போகல, நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லு. Rise like a phoenix from the ashes. காக்கைகளோட இருந்தது போதும், உன்னை நீயே இழந்தது போதும். கழுகா பிறப்பெடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. மேக கூட்டங்களை கிழிச்சிட்டு மேல வா. இந்த உலகத்துல உன்ன மாதிரி வேற யாருமே இல்ல, இனிமே பிறக்க போறதும் இல்ல. நீ ஒரு அதிசயம். உனக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி இங்க யாருக்கும் கிடையாது. உன் கதை யாருக்கும் தெரியாது. உன் கஷ்டம் அவங்களுக்கு புரியல. அதனால உன் கம்பேக்கையும் அவங்க நம்ப மாட்டாங்க. சில காலம் உனக்கு பலம் இல்லாத மாதிரி இருக்கலாம், ஆனா அது ஒண்ணு முடிவில்ல. அத உனக்கான பயிற்சி காலமா எடுத்துக்கோ. இன்னும் ஆழமா போறதுக்கான ஒரு வாய்ப்பு அது. அந்த ஆழத்துல உன்னுடைய சத்தம் வெளியில கேட்காது. அந்த அமைதி உன்னை உடைச்சிட கூடாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சில நேரத்துல நீ யாருக்கும் தேவையில்லாத ஆளா இருக்கலாம். யாரும் உனக்கு உதவாம வாழ்க்கையவே வெறுத்து போகலாம். இங்க நீ சோர்ந்து போயிடாத. கட்டப்பாறையில தீய வாட்டி ஓங்கி அடிச்சாதான் பூமியை பிளந்துட்டு உள்ள போகும். சில காலத்துல நீ தனியா நடக்க வேண்டியது வரும். ஆனா அந்த தனிமை உன்னை கொல்ல முயற்சிக்கலாம். அந்த தனிமையில இருந்து பீனிக்ஸ் பறவை மாதிரி வெளியே வருவ. அதனால உன் மனசுல எரிகிற அந்த தீக்கு தீனி போடு. நீ உடைய போறன்னு நினைச்ச அந்த தனிமையான நாட்கள்ல சில நேரத்துல கடவுள் உன்னை மறந்துட்டாருன்னு நீ நினைச்சிருப்ப. ஆனா அவர் உன்னைய செதுக்கிட்டு இருந்தாரு. கஷ்டத்தை கொடுக்கிறது, கால தாமதமாகிறது எல்லாம் மறுக்கப்படுறதுக்கு இல்ல. உனக்குள்ள ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை கடவுள் உருவாக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். நீ இதுவரைக்கும் பார்க்காத ஒரு பிரம்மாண்ட வாழ்க்கைய அவர் உனக்கு கொடுக்க போறாரு. ஒரு போராளி ஆயுதத்தை பயிற்சி செய்யாம போர்க்களத்துல போய் ஜெயிக்க முடியாது. உன்னோட அந்த கஷ்டமான காலம் ஒரு தண்டனை இல்ல, அது உனக்கான பயிற்சி காலம். உன் வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான தருணம் இருந்திருக்கலாம். இப்ப அதை எல்லாத்தையும் நீ இழந்து போயிருக்கலாம். உன் நம்பிக்கை, உன் கவனம் எல்லாம் உன்னை விட்டு போயிருக்கலாம். வருத்தப்படுறியா? நான் சொல்றதை கேளு. யாரும் உன்னை தேடாத இடத்துக்கு போ. நாட்கள் ஆகட்டும், வாரங்கள் போகட்டும், மாதங்கள் வருஷமாகட்டும், புது அடையாளத்துக்காக உன்னை பட்ட தீட்டுறதுக்காக யாரும் தேடாத இடத்துக்கு போ. உன்னை நீயே செதுக்க. You are alone in the game, so try alone, fail alone, win alone. உன் போராட்டத்தோட முடிவு தோல்வியா இருந்தா கண்ணாடிய பார்த்து நீயே சொல்லு, இது என் கதையோட முடிவில்ல, நான் ரீசெட் பண்றேன், திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லு. ரீஸ்டார்ட் பண்றதுனால நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் இல்ல. ரீஃபோக்கஸ் பண்றதுனால நீ பலவீனமானவன் இல்ல. நீ ஒரு போராளி, நீ ஒரு மாவீரன். ஒரு மாவீரன் போர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி தயாராவானோ அந்த மாதிரி தயாராக. Trust the process. இப்போ திரும்ப போர்க்களத்துக்கு தயாராகிட்ட. எல்லாமே உன்னை விட்டு போனா என்ன? கழுத புலிகளை வேட்டையாடுறதுக்கு சிங்கத்துக்கு ஆயுதம் ஒன்றும் தேவையில்லை. I don't need a weapon. I am the one. உன்னோட அறிவை ஆயுதமா மாத்து. உன்கிட்ட இருக்கிற அந்த அற்புதமான வாழ்க்கைய யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுறாத. இத உன்னோட காலமா மாத்து. இந்த வருஷம் உன் பேரை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். ரீசெட், ரீஸ்டார்ட், ரீஃபோக்கஸ். இது புது பக்கங்கள் இல்ல, இது ஒரு புதிய அத்தியாயம். You can come back from anything. It's all about mindset. நீ தோத்துட்டேன்னு திரும்ப ஆரம்பிக்கல. உனக்கு இதை விட சிறப்பா கிடைக்கணும்னு நீ புத்திசாலித்தனமா முடிவு பண்ணி ஆரம்பிக்கிற. நான் ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், உன் கம்பேக் முன்னாடி இருந்ததை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்போ உனக்கு பின்னாடி இருக்கிறது உன்னுடைய ஈகோ. ஏமாத்திரவங்க முன்னாடி ஜெயிக்கணுங்கிற ஈகோ, கீழே தள்ளி விட்டு அவங்க முன்னாடி எழுந்து நிக்கணுங்கிற ஈகோ. உன்னுடைய எதிரிகளுக்கு உறக்க சொல்லு, எஸ், this is my comeback. இப்போ உன்னுடைய லட்சியம் தெளிவா இருக்கு. உன்னை உடைக்க பயன்படுத்துற அந்த வழிகள் தான் இப்போ உனக்கு எரிபொருளா இருக்கு. உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதுல ஒரு செகண்ட் கூட வீணாக்க கூடாதுன்னு உனக்கு தோணுது இல்ல? அதுதான் உன்னுடைய பவர். ஏன்னா
போதும், ரொம்ப காலம் கீழே விழுந்து கிடந்துட்டேன். ரொம்ப காலம் ஆச்சு. விழுந்தவன் எழுந்தா இந்த உலகமே அதிரணும். உன் மனசு கிட்ட சப்பையா இருந்தது போதும்னு சொல்லு. அந்த கோலை செத்துட்டான்னு சொல்லு. அவனை புதைச்சிட்டு வந்திருக்கிறேன். இது உன்னுடைய மறுபிறப்புன்னு சொல்லு. இது ஒண்ணு நீ அடி வாங்கின காலம் இல்ல, இது ஒரு போர்க்களம். போதும்னு சொல்லி இனிமே ஒளிய முடியாது, பின்வாங்க முடியாது. போராடு, விதிய மாத்து. விழுந்தது போதும், எந்திரி. செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. விதியை மாத்தும் போது காரணங்கள் செத்துடும். லட்சியம் பிறக்கும் போது பயம் ஓடிடும். நீ யாருன்னு உனக்கு தெரியும் போது தடைகள் எல்லாம் தூள் தூளாகும். இந்த வருஷம் உன்னோட கௌரவத்தை நீ விட்டு கொடுக்க மாட்ட. பயத்துக்கும் கவலைக்கும் தோல்விக்கும் இனிமே நீ அடிபணிய மாட்ட. இது உன்னுடைய மாற்றத்துக்கான வருஷம். சொல்லு, நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. உன் எதிர்காலத்துக்காக போராடு. உன் லட்சியத்துக்காக சண்டை போடு. உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடு. ஏன்னா இழக்கிறதுக்கு உன்கிட்ட எதுவுமே இல்ல. வாழ்க்கை உன் முகத்துல பலமா ஒரு அடி கொடுக்கும் போது நீ எதுக்காக போராடுற அப்படின்ற அந்த காரணம் அந்த அடியை விட பெருசா இருக்கணும். பஸ்டர் டக்ளஸ் கதையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. மைக் டைசன் அடிச்சு யாரும் எந்திரிச்சது இல்ல. பஸ்டர் டக்ளஸ் தடுமாறி இருந்தான். கவுண்டிங் முடிய போகுது. எப்பவும் போல மைக் டைசன் தான் ஜெயிக்க போறான் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ 4, 3, 2, 1 அப்படின்னு பெல்லும் அடிச்சது. ஆனா பஸ்டர் டக்ளஸ் எந்திரிச்சு நின்னா. அப்போ மைக் டைசனுக்கு கோபம் வந்து மறுபடியும் ஓரங்கட்டி அடிக்க வந்தான். இப்போ நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. வாழ்க்கை உங்களை ஓரங்கட்டி அடிக்குதுன்னா விட்டு கொடுக்காதீங்க. Never give up without a fight. இது ஈஸியா இருந்தா எல்லாரும் பண்ணுவாங்களே. வாழ்க்கை உன்னை முட்டுச்சந்தில நிறுத்துச்சுன்னா பஸ்டர் டக்ளஸ் பண்ணத பண்ண. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? திரும்ப அடிச்சான். டைசனே எதிர்பார்க்காத நேரத்துல 1, 2, 3 தடவை குத்தி மைக் டைசனே கதி கலங்க வச்சான். உலகமே அதிர்ச்சியானது. அப்ப அவங்க கிட்ட கேட்டாங்க, எப்படி இது முடிஞ்சது அப்படின்னு. அவன் சொன்னான், என் அம்மா சாகிறதுக்கு முன்னாடி சொன்னாங்க நான் மைக் டைசனை ஜெயிப்பேன். சண்டைக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்க அம்மா செத்தாங்க. அம்மா செத்தப்போ அவனுக்கு 2 வழி இருந்துச்சு. 1, அம்மாவோட சேர்ந்து அவனும் மனதளவுல சாகுறது. 2, அம்மாவுக்காக வாழ்றது. அவன் மைக் டைசனை நாக் அவுட் பண்ணான். ஏன்னா அவன் ஜெயிக்கிறதுக்கான காரணம் அந்த பஞ்சை விட பெருசா இருந்துச்சு. நீ முயற்சி செய்யும் போது அந்த விதியே உனக்காக மாற்றம் அடையும். Your choice determines your destiny, not your fate. உனக்கு எதுக்காக போராடணும்னு தெரியலனா, உன் காரணம் ஸ்ட்ராங்கா இல்லனா, நீ தினமும் அடி வாங்கிக்கிட்டே தான் இருப்ப. ஒரு மனுஷனோட வயசு அவனை பெரிய ஆளாக்காது. அவன் கடந்து வந்த அனுபவம், அவன் எதை எதிர்த்து சண்டை போட்டான்றதுல தான் அவனை வீரனாக்கும். அதுதான் அவனை எல்லா காலத்துக்கும் சிறந்தவனாக்கும். முயற்சி செய்யற ஒரு மனுஷனால எதையும் சாதிக்க முடியும்னு இந்த உலகத்துக்கு நீ ஒரு எடுத்துக்காட்டு. சூரியன் என் முகத்துல படுற வரைக்கும், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குன்னு நம்பு. Never lose your hope. Storms make people stronger and never last forever. இனிமே இழக்கிறதுக்கு உன்கிட்ட எதுவுமே இல்ல. உனக்கு ஒரு மறுபிறப்பு வேணும்னா உன் லட்சியத்துக்காக நீ எதையும் செய்ய தயாரா இருக்கணும். நீ எவ்வளவு திறமையானவன்னு எனக்கு கவலை இல்ல. ப்ரூஸ்லி சொன்ன மாதிரி ஒரு வீரன்றது யாருன்னா லேசர் மாதிரி போக்கஸ் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன் தான். உன் திறமையை பத்தி கவலைப்படாத, வாய்ப்பை பத்தி கவலைப்படாத. எப்பவுமே ஒரு வீரனா உன்னைய பட்ட தீட்டுக்கிட்டே இரு. போர் எப்ப வரும்னு தெரியாது. போர் சமயத்துல நீ வாளை தூக்கி அடிக்கிற ஒவ்வொரு அடியும் கடல் அலைகள் கொந்தளிச்சு பாறைகள் பிளக்கணும். உன்னுடைய உழைப்பு உனக்கான பாராட்டையும் கதவுகளையும் திறக்கும். உலகமே உன்னை பார்க்கட்டும். யோசிக்கிறத நிறுத்து, வேலைய ஆரம்பி. உன் கனவுகளை அடையேந்திரி. உன் லட்சியத்தை துரத்து. தூங்கவோ ஓய்வெடுக்கவோ இது நேரம் இல்ல. இந்த போர்ல ஒருவேளை நீ மறுபடியும் விழுந்துட்டா உடனே எந்திரி. நைட் பெட்ல படுக்கும் போது டயர்டாகி அப்படியே விழணும். அந்த அளவுக்கு சண்டை செய்யணும். இந்த போராட்டத்துல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறதுல தப்பு இல்ல. கொஞ்சம் ஓய்வு போதும். ஓய்வு முடிஞ்சு ஒரு லட்சியத்தை நோக்கி மறுபடியும் ஓடு. இப்போதான் அவனுடைய நேரம் ஆரம்பிக்குது. எந்த போர்லயும் போர்க்களத்துல போய் ஜெயிக்கணும்னா நீ செத்தாலும் பரவாயில்லன்னு நினைச்சுதான் சண்டை போடணும். நீ உன்னை இன்னும் வெளியே தேடிக்கிட்டு இருக்க. ஆனா எல்லாம் உனக்குள்ளேயே தான் இருக்கு. யாராவது வந்து உன்னை காப்பாத்துவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காத. நீயே ஒரு மாவீரன் தான். எல்லா தந்திரங்களும் உன் மண்டைக்குள்ள தான் இருக்குது. இப்போ எந்திரிச்சு 2.0 வெர்ஷனா மாறு. உன்கிட்ட அந்த திறமை இருக்குன்னு நீ நம்பு. யாராவது வந்து உன் தோளை தட்டி பரவாயில்ல உன் பெஸ்ட கொடுத்த அப்படின்னு சொல்லுவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காத. உன் பெஸ்ட் இப்போதைக்கு பத்தாது. நீ அதை தாண்டி போகணும். நீ உயிரோட இருக்கேன்னு இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்து. நீ வித்தியாசமானவன். நீ வேற மாதிரி உருவானவன். நீ ஒரு பலசாலி. நீ வெறித்தனமானவன். உலகம் ஒண்ணு ஓரம் கெட்டும் போது நீ ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்சு சொல்லு, என்னால முடியும், நான் இதை செய்வேன், இதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன், என்னை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்லு. வெற்றிக்கு மொத்தம் 3 விஷயம் வேணும். ஸ்கில் செட், மைண்ட் செட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி.
இது எல்லாத்துக்கும் தயாராயிரு. உன் திறமையை வளர்த்துக்கோ, உன் மனசை ஸ்ட்ராங் ஆக்கு. உனக்கான வாய்ப்பு தானா தேடி வரும். உன்னோட சேஃப் ஜோன்ல இருக்கும்போது வேணான்னு சொல்ல பல லட்ச காரணங்கள் இருக்கும். சேஃபா இருக்கலாம்னு தோணும், சௌகரியமா இருக்க தோணும். ஆனா கம்ஃபர்ட் ஜோன் இருந்தா உன் கனவை நீ அடைய முடியாது. உன்னை சுத்தி நீயே கட்டி வச்சிருக்கிற அந்த கண்ணாடி கூண்டுக்குள்ள இருந்தா எதையும் சாதிக்க முடியாது. Great things never come from comfort zone. அந்த சுத்தியலை எடுத்து கண்ணாடியோட மலையில இருந்து குதி. அப்போதான் கீழே விழுறதுக்குள்ள உனக்கான சிறகுகளை நீயே உருவாக்குவ. நீ இதை கேட்கும் போது உனக்கு பயமா இருந்தா அது நல்லதுதான். ஏன்னா கனவை அடையிறது ஒண்ணும் அவ்வளவு ஈஸி கிடையாது நண்பா. சில பேருக்கு எல்லாம் ஈஸியா கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா நம்மள மாதிரி சில பேரு மண்ணை தோண்டி கஷ்டப்பட்டாதான் புதையலை கிடைக்கும்னு நம்புவாங்க. நீ பணத்துக்காக இதை பண்ணல, உன் வலியை நிறுத்தணும், உன் ரத்தத்தை நிறுத்தணும். அதுக்காக தான் இது எல்லாமே. உன் குடும்பம் இனிமே கஷ்டப்படக்கூடாது. அது வரைக்கும் நீ நிக்க போறதில்ல. நீ தான் நம்பர் 1. இது ஈஸி இல்ல, ஆனா கடைசியில நீ தான் ஜெயிப்ப. யாராவது உன்கிட்ட வந்து ஏன் இவ்வளவு வெறி அப்படின்னு கேட்டா சொல்லு. ஏன் இவ்வளவு வெறி தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்துக்கு கஷ்டம் தெரியாது, வழிகள் தெரியாது. அதனால தான் இந்த ஜெயிக்கணுங்கிற வெறின்னு சொல்லு. நீ யாரு? நீ என்ன பண்ண போற? நீ சண்டை போட தயாரா? உழைக்க தயாரா? அப்படின்னு உன் மனசு கேட்கும். உனக்கு வேற வழியே இல்ல, நீ செஞ்சுதான் ஆகணும். Tomorrow's win depends on today's effort. So start now. நீ இன்னும் ஜெயிக்காம இருக்கிறதுக்கு காரணம் நீயே ஒரு காரணம் வச்சிருக்க, ஒரு சாக்கு போக்க வச்சிருக்கிற. அதெல்லாம் தட்டி விட்டு எப்போ நீ எழுந்து நிக்கிறியோ அன்னைக்கு ஒரு குதிரை மாதிரி உன் வெற்றியை நோக்கி ஓடுவ. No excuses. Take your time, recharge and come back stronger. வாழ்க்கை ரொம்ப சின்னது, வீணாக்க இங்க நேரமே இல்லை.